பிரசன்னா அடுத்து நம்ம இவங்க காளீஸ்வரி இருக்காங்கல்ல. கேக்குது, பேசுங்க பேசுங்க. சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கேக்குது கேக்குது நல்லா கேக்குது. இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு நான் வந்து உங்களுக்கு? யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். பார்த்தேன் நீங்க உங்களோட உள்ள பார்த்தேன், நீங்க உங்க போஸ்ட்லாம் பார்த்தேன் நானு. சூப்பரா போட்டுட்டு இருக்கீங்க. லைக்லாம் பண்ணிட்டுலாம் இருந்திருந்தேன். ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க போட்ட லைக்லாம். ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்துச்சு. எங்க சேனல்ல வந்து நீங்க உள்ள என்டர் ஆனதுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து அசீம் ரொம்ப பிடிக்கும். நீங்க உள்ள ஓகே. என்டர் ஆகும்போது எனக்கு அசீம் மாதிரியே ஒருத்தர் இருக்கா. எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, அதாவது தோற்றத்தை சொல்லல, ஏதோ ஒண்ணு தோணுச்சு. அதே மாதிரிதான் அவரு ஒரு கான்பிடன்ட் இருக்கீங்க. அதே மாதிரிதான் நீங்களும். எவ்வளவு அடிபட்டாலும் யாரும் உங்க கூட இல்லைனாலும் நீங்க கான்பிடண்டா நின்றுருக்கீங்க. எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க வெளியில போற வரைக்கும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்கோம். நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் நான் அந்த எபிசோடு பார்க்கவே இல்ல. நீங்க வெளியில போன எபிசோடு கூட எப்படி தைரியமா பார்த்தேன்னா, அன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல நீங்க வெளியில போறது வந்து நீங்களே எனக்கு ட்ரெஸ் வரல, நான் வெளியில போறேன்னு சொன்னீங்க. சரி, நீங்களே வந்து நம்பிக்கை இருக்கீங்க அப்படின்றனாலதான் நான் அதை பார்த்தேனே அந்த எபிசோட. இல்லைன்னா அதை பார்த்திருக்க மாட்டோம். எங்க சேனல்ல நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. எல்லாருமே அவங்க புள்ள மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரோட பேரும் மென்ஷன் பண்ண முடியல. ஃபாரின்ல இருக்காங்க, கனடா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, எல்லாருமே அவங்க நேம் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. டைம் இல்ல. எங்க சேனலுக்கு ஒரு நாள் வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ட்விட்டர் ஐடியே கிடையாது. எல்லாமே காமன் ஆடியன்ஸ். உங்களுக்கு தெரியும்ல, யூடியூப் வந்து ஒரு டிஃபால்ட் ஆப், சாதாரண மக்கள் யூஸ் பண்றது. அங்கதான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. உங்க பேச விடாம பேசுறதுக்கு சாரி. ஏன்னா டைம் இல்லையா, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிடுறேன். நிறைய பேர் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வெயிட் பண்றாங்க. அதனால நான் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்றேன். தனியா எல்லார்கிட்டயும் நீங்க போய் சொல்லிடுங்க. நான் எல்லாத்தையும் ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நம்ம சீக்கிரமா யூடியூப்லயும் நம்ம அந்த இது பிளான் பண்ணிப்போம் நம்ம. சரிங்களா? இன்னும் நிறைய பேசணும்ட்டு. ஷோர் கண்டிப்பா காளீஸ்வரி, டெஃபினட்டா நம்ம பிளான் பண்ணிப்போம் நம்ம. இன்னொன்னு தலைவா, இவங்க காளீஸ்வரி வந்து நாங்க எப்படி ஸ்பேஸ் போடுவோமோ அதே மாதிரி அவங்க யூடியூப்ல டெய்லி ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்சோடனே நம்ம உங்களுக்காண்டி லைவ் போடுவாங்க. ஓகே, மிட்நைட் வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். எங்க சேனல்ல நிறைய பேர் இருக்காங்க. எங்க சேனல்ல உங்களுடைய மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. ராணவரான நிறைய பாட்டா விட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம அங்கேயும் நம்ம ஒரு சீக்கிரம் இந்த வீக்லயே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நம்ம காளீஸ்வரி. டெஃபினட்டா. நீங்க பிளான் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு உங்க கான்ஃபிடன்ட் உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதே கான்ஃபிடன்ட் வந்து எப்பவுமே இருங்க. யாருமே உங்களுக்கு தேவையில்ல, நீங்களே போதும் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு. அருண் அண்ட் விஷால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்க கூட இருந்ததுல. அவங்கள நான் கண்டிப்பா சொல்றேன். காளீஸ்வரி வந்து அருண் அண்ட் விஷால கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் சொல்றேன். சரி, நிறைய பேச ஆசை இருக்கு. லாஸ்ட்ல டைம் இருந்தா நம்ம பண்றாங்க. என் பேரை சொல்றது ரொம்ப ஹாப்பியா. தேங்க்ஸ். ஓகே காளீஸ்வரி, பாய். ஓகே. ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ராணவ் கேக்குதா ப்ரோ? பேசுங்க. ஹாய் தம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ராணவ். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் கண்ணா. எனக்கு உங்களோட கேரக்டர் பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். நீங்க எவிக்ட் அப்புறம் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுல போய்தான் நாங்க மெசேஜ் பண்ணோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ மெசேஜ் போடுறது. பிகாஸ் நீங்க உங்களோட பிபி, நான் வந்து நிறைய பிக் பாஸ் பார்த்தது இல்ல. BB4 அண்ட் BB8 ஸ்கூல் கிளாஸ்க்கு பிறகு உங்களுக்காக பார்த்தது. நீங்க எவிக்ட் ஆகும்போது ரொம்ப ஒரு மாதிரி கவலை ஆகிடுச்சு. ஸோ காளி சிஸ்டர் சேனல்ல தான் போய் நாங்க chat பண்ணுவோம் அங்க. ஓகே 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 மேம். உங்களோட ஷோல்டர் பெயின் எப்படி இருக்கு இப்ப? மேம் சரியாயிடுச்சு மேம். இப்போ ஆல்மோஸ்ட் சரி மேம். இது ஓகே ஓகே கண்ணா. வர வீக்ல இருந்து வொர்க் அவுட்ல ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இல்ல ரெஸ்ட்ல விட்டாச்சு. இதுக்கப்புறம் வொர்க் அவுட்ல ஸ்டார்ட் பண்ணி. ஆமா, அது வந்து ரொம்ப அந்த அது ஃபுல்லா கியூர் ஆற வரைக்கும் நீங்க இருக்கணும். இல்லன்னு சொன்னா திருப்பி திருப்பி அந்த பெயின் வந்துட்டு இருக்கும். So you have to be very careful. Okay. எனக்கு என்னன்னா உங்களோட என்ன சொல்றது, நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. Before I die, I want to see that, and I'm really, really love you, and I wanted to support you throughout, and yeah, all the best for you.
and for your future. உங்களோட பிளெஸிங்ஸ்ல கண்டிப்பா நான் வந்து ஒரு ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன் மேம். ஒன்று சொல்ல உங்களோட பிளெஸிங்ஸ் மறந்துட்டேன். எனக்கு எப்பவுமே நிச்சயம் வேணும். உங்க BB8 நான் எப்படி பார்த்தேன்னா, I couldn't really enjoy. I was like, it's like my son or daughter in BB house. ஒவ்வொரு வீக்கெண்டும் ரொம்ப நர்வஸா இருக்கும் எனக்கு. ஐயோ ஹோஸ்ட் கேக்குற கேள்விக்கு எனக்கும் மேம். ஆன்சர் பண்ணணுமே, ஐயோ இந்த பிள்ளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுமேனு ரொம்ப டென்ஷனா நர்வஸா பார்த்த ஒரு பிக் பாஸ்னா இதுதான். பட் ஐ ரியலி லவ் யூ. அண்ட் நான் இந்தியாக்கெல்லாம் வந்தது இல்ல, நான் வந்தா ஐ வில் டெஃபினெட்லி கம் அண்ட் மீட் யூ. அண்ட் மேம் நீங்க இருக்க இடத்துக்கு நான் வரேன் நானு. ஐ லவ் யூ சோ மச் மேம். சீரியஸா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் உங்களோட ஷோல்டர் பெயின் வந்த டைம் உங்களோட சிஸ்டருக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தேன். Because I was so worried about you, but thank God you are all good. And ella hostக்கும் very thankful. And especially I want to thank Kali's sister. She has done a really great job. அவங்களோட யூடியூப்ல உங்களுக்காக சப்போர்ட் பண்ணது. And one day I will come and meet you. Okay? ஷூர் மேம். கண்டிப்பா இல்ல நானே வரேன். நான் உங்க கண்டிப்பா நிச்சயமா நம்ம மீட் பண்றோம் சீக்கிரமா. Okay, UK வந்தா நேர்ல வந்து உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறேன் நானு. Thank you sister. Thank you sister. Thank you very much. Bye.